अस्सलामुअलैकुम रहमतुल्लाहि तआला बरकातहू. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட மார்னிங் டு நைட் ரொட்டீன் தான். இதுக்கடையில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போ வாஷ் பண்ணிட்டு இருக்கிறது ராஜ்மா தான். ராஜ்மா பீன்ஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்த் பெனிஃபிட்டான ஒன்று. எதுக்கு அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகுறவங்க சரி, ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ராஜ்மா பீன்ஸை யூஸ் பண்ணுங்கள். பிஃபோர் டேவே ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி சோக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் மறுநாள் இதை யூஸ் பண்ண முடியும். இந்த வாட்டரை கீழே ஊற்றிடாதீங்க. இந்த வாட்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிஷியலானது. ஸோ இந்த வாட்டரை நீங்கள் குழந்தைங்களுக்கு சூப் மாதிரி பண்ணுற வாட்டரில் கலந்து கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் புளிக்குழம்போ ஏதோ ஒரு குழம்பு வைக்கிறப்போ இந்த வாட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன கஷ்டம் அப்படின்னா, இதை ஊற வச்சாலுமே நம்ம குக்கரில் விசில் விடுறப்ப எனக்கு 8 விசில் 7 விசில் கிட்ட வந்து. ஸோ அப்போ தான் இது சாஃப்ட் ஆகும். தென் சாதம் எப்போவுமே வந்து குக்கரில் யூஸ் பண்ணக்கூடாது. நானுமே குக்கரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ குக்கரில் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இப்படி சாப்பாடு வச்சது. பட் இருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, கேஸ் வந்து போகிறது தான். பட் இருந்தாலும் அந்த செலவை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போடக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக தான். ஸோ இப்படி குக் ஆகும் போதே லைட்டாக ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் ரைஸுமே உதிரியாக வரும். ஸோ அப்போ தான் ரைஸுமே ஒட்டாமல் வரும். தென் இதே மாதிரி 2 சிப்பர் பாட்டில் அஸ்லானுக்கும் எனக்கும் நான் சிப்பரில் தான் குடிப்பேன். எதனால் அப்படின்னா, நமக்கு ஃபேஷியல் வந்து மார்னிங் டைம் இதில் உறிஞ்சி குடிக்கிறப்போ ஸ்கின்ல வந்து எக்ஸ்ட்ரா கொலஸ்ட்ரால் வந்து சேராமல் இருக்கும். இது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உள்ளதுலேயே பெரிய கஷ்டம் இந்த வெங்காயம் உரிக்கிறது. ஸோ ஹெட்டையும் டெய்லியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெங்காயம் உரிச்சிட்டு, இதில் என்ன ஸ்பெஷல், வெங்காயம் உரிக்கிறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஸ்பெஷல் தான். கண்டிப்பாக இந்த வெங்காயம் என்னை அள வைக்காமல் விடாது. பட் இருந்தாலும் அந்த வெங்காயத்தை உரிச்சு தான் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் உரிச்சிட்டு அந்த தோலை கீழே போட மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஸோ வெங்காயம் உரிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பல்லாக இருக்க கத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்லைஸ்டாக இருக்க கத்தி எடுத்தோம் அப்படின்னா, நான் மேக்ஸிமம் டைம் கையை கட் பண்ணிப்பேன். ஸோ அதனாலவே இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். வெங்காயத்தோட தோலில் நிறைய சல்ஃபர் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலான ஒன்று. பட் அதுக்குன்னு தோலோடவா சமைக்க முடியும் அப்படின்னு கேட்காதீங்க. இந்த தோலை வந்து நம்ம வேறு மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இந்த தோலெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு நல்ல வாட்டர், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மினரல் வாட்டர் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே தோலெல்லாம் போட்டு வச்சுட்டு முதல் நாள் லைட்டே போட்டுட்டு மறுநாள் அந்த வாட்டரை ஊற்றி தலைக்கு வாஷ் பண்ணுறப்போ ஹேர் க்ரோத்துமே ஸ்டேபிளாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த வெங்காயத்தை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதாவது வெங்காயத்தோலை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்படியே வெளியே இருக்க என் குட்டி ஹோம் கார்டனிங்க்கு போட போகிறேன். அப்படியே போட்டாலும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மொத்தமாக சேர்த்து வச்சு போடனாலும் போட்டுக்கலாம். பட் அப்படியே போட்டால் என்ன ஆகுதுன்னா, நிறைய ஸ்டக்கான மாதிரி இருக்குது. நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி வீட்டில் செய்கிற குப்பை எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் மண் போட்டு அந்த மாதிரி வேணால் நீங்கள் பண்ணலாம். பட் இப்படி போடாவே எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. அதில் கொஞ்சம் வெங்காயம் வேறு முளைக்குது. ஸோ அதை வந்து நான் கோழிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி செடியில் ஒயிட்டாக வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அரிசி கலந்த தண்ணி இருக்குல்ல, ஸோ அந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இல்லைனா மோர், அதை வந்து 1 கப் மோர் எடுக்கணும்னா 10 டைம்ஸ் மோருக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை ஸ்ப்ரே பண்ணுறப்போ இந்த மாதிரி தக்காளி செடியிலையோ இல்லை மற்ற செடி வச்சுருக்கீங்கன்னா ஒயிட் கலரில் ஃபங்கஸ் வந்து வராமல் பார்த்துக்கலாம். நான் கரண்ட் கோழி குஞ்சு தான் வாங்கி வச்சுருக்கிறேன் அஸ்லானுக்காக. அவன் ஆசைப்பட்டனால வாங்கினது. ஸோ அதுக்கு இந்த வெங்காயத்துலேருந்து வர தாள் வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். தென் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு மார்னிங்க்கும் நைட்டுக்கும் தேவையான மாவு மொத்தமாகவே பிசைஞ்சு வச்சாச்சு. தென் கான் உரிக்கிறதுக்காக, கான் பீல் பண்ணுறதுக்காக நிறைய மெஷின்ஸோ கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. பட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக அதில் பாதி கான் வந்து ஸ்டக் ஆகி தான் நிற்கும். ஸோ இப்படி நீங்கள் இந்த மெத்தடில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் பண்ணுறப்போ கான் வந்து ஸ்டக் ஆகாமல் வேஸ்ட் ஆகாமல் நம்மளால் எடுக்க முடியும். இந்த எண்ட் ஆஃப் த போர்ஷன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு ஒன் சைடு மட்டும் நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா நடுவுலையும் கேப் கிடச்சிடும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத அடுத்த டைரெக்ஷன்லையும் அடுத்த பக்கம் இருக்கிறத ஆப்போசிட் டைரெக்ஷன்லையும் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கான் பீல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு டைமும் மிச்சமாக தான் ஆகும். சும்மா பேசிகிட்டு இருக்கும் போது விளையாடிட்டு இருக்கும் போது இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். தென் குக்கிங் எல்லாம் ஓவர் பண்ண பின்னாடி மதியம் ஒரு 1 hour தூங்குவோம். குழந்தைக்கு பொட்டு வைக்கலாமா மை வைக்கலாமா அப்படின்றது வந்து நம்மளோட இஸ்லாமில் இருக்கா அப்படின்னா, பொட்டு வைக்கிறது கந்திருஷ்டிக்காக அப்படின்னு நம்ம வைக்கக்கூடாது. நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சால் அதை பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. பசங்களுக்கு குட்டியாக இருக்கும் போதே ஐப்ரோ போடலாம். இது ஹோம்மேட் காஜல் தான். வீடியோ வேணுன்னா உங்களுக்கு போடுறேன். என் வீட்டுக்கு ரீச் ஆக 6 கிட்ட ஆயிடுச்சு. மௌலூத் மந்த்ன்றனால மௌலூத் ஓதிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தொழுகிறது எல்லாமே ஓவர் பண்ணிவிட்டு டின்னருக்கு தேவையான மாவை மார்னிங்கே நம்ம பிசைஞ்சு வச்சுட்டோம் சேர்த்து. ஸோ அதையுமே சாப்பிட்டுட்டு நைட்டு தூங்க போகிறப்போ நம்மளோட
ஹேர் க்ரோத்துக்கான சீரம் தான் யூஸ் பண்ணேன். எவ்வளோ தான் ஆயில் யூஸ் பண்ணியும் செட் ஆகுது, எனக்கு ஆயில் யூஸ் பண்ணால் ரொம்ப க்ரீஸியாக தெரியுது அப்படின்றவங்க இந்த சீரம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து, அதாவது ஹேர் ஃபாலை கம்மி பண்ணணும். ஹேர் க்ரோத்துன்றது வந்து அடுத்தது தான். ஸோ இருக்கிற ஹேரை வந்து நம்ம ஸ்டேவ் பண்ணி வச்சுக்கணும். தென் இது வந்து பேபி ஹேர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ இதை ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமோட பேஜ் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. சீப்பில் உடன் கோம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.